ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடியோட ரிசல்ட் வந்து வருமா வராதா, ஆல்ரெடி எல்லாருக்கும் வந்துருச்சா, எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க, எனக்கு மட்டும்தான் வந்து வரலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை என்னதான் இப்போ நடந்துட்டு இருக்கு சுச்சுவேஷன் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வரலை அப்படின்னா நம்ம இனிமேல் என்ன செய்யணும், வெயிட் பண்ணி பார்க்கணுமா அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையுமே நான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, நான் மற்ற சேனலில் மற்ற வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு 4-5 கமெண்டாவது எனக்கு அங்கன்வாடி ரிலேட்டடாக வந்துடுது, எனக்கு ரிசல்ட் பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு. அதனால தான் இந்த வீடியோவை நான் வந்து இப்போ வந்து போடுறேன். ஸோ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். அங்கன்வாடி ரிசல்ட் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, யார் யாருக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் எந்தெந்த பிளாக்ஸ்லலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே வந்து தெரியும், ஒரு டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தெரியும், அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இல்லை எப்படியாவது எல்லாருக்குமே தெரியும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் இப்படி 1-2 பேருக்கெல்லாம் வராது, நிறைய பேருக்கு வரும். அதனால வருஷம் வருஷம் இப்படி நடந்துட்டு இருந்தது. இந்த வட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸ்லேயே உங்களுக்கு குளறுபடி நடந்தது. டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்க, குரூப் 4ல் வந்து எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்குமே வந்து ப்ராப்பரான ஆன்சர் வந்து கொடுக்கல. அது மாதிரி இப்போ பார்க்குறப்ப நிறைய எக்ஸாம்ஸ் ரிலேட்டடில் வந்து நிறையா வந்து இஷ்யூஸ் வந்து வர்றது நம்ம வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்போ அங்கன்வாடி ரிசல்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வரலை அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சே நிறைய பேர் வந்து அங்கன்வாடியில் வந்து போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வந்து நிறைய சேனல்ஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, கூகுள்லேயுமே நீங்கள் வந்து பார்த்தா தெரியும், அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடுக்கு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் எண்டுலேயே நிறைய பேருக்கு ரிசீவ் ஆகி செப்டம்பர் மாதமே நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், செப்டம்பர் மந்த்துக்கு மேலே வந்து எடுத்துக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அதுக்குள்ளே அங்கன்வாடி ரிசல்ட்டை எல்லா மாவட்டத்துக்கும் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்ட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ஐசிடிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து அஃபீஷியலாக அந்த வெப்சைட்ஸில் நமக்கு அங்கன்வாடி ரிசல்ட்டை பற்றி அவங்க எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல. அது ஏன்னு யாருக்குமே வந்து தெரியலை. கவர்மெண்ட் சைடில் யாராவது வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து விசாரிக்கலாம், அவங்க கிட்ட கேட்கலாம். ஐசிடிஎஸ் ஆஃபீஸ் கொடுத்துருக்க அந்த வெப்சைட்டில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நம்ம கேட்டாலுமே ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது. அதனால ஒன்று நம்ம போஸ்ட்மேன் கிட்ட தான் வந்து கேட்க முடியும். அப்படி தெரிஞ்சுதான் நமக்கு நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு, ப்ரையாரிட்டி வைஸ் வந்து கிடைச்சிருக்குன்றத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. காசு கொடுத்து அந்த மாதிரி போனதா யாருமே சொல்லலை. ப்ரையாரிட்டி வைஸ் வந்து 1-2 பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு. மற்றபடி வந்துட்டு நமக்கு இதில் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே வரலை, அப்படியே நின்றுச்சு. அதை பற்றி எந்த ஒருமே இல்லை. அடுத்த எக்ஸாமுக்கு எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து அங்கன்வாடியிலேருந்து ஏதாவது ரிசல்ட் வந்திருக்கு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பாதி பேருக்கு பிளாங்கா வந்து இருக்கு, ரிசல்ட் வந்துருச்சா என்ன, இன்டர்வியூ அட்டன் பண்ணோமே, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லையே, 3 மாதம் ஆச்சு, கிட்டத்தட்ட மே மாதம் எழுதி இவ்வளோ வருஷமே முடிய போகுது. ஏன்னா இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிசம்பருக்கு அப்புறம் நமக்கு எலெக்ஷன் இருக்கிறதுனால மோஸ்ட்லி எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட அனௌன்ஸ்மெண்ட்டோ ரிசல்ட்டும் வந்து போட மாட்டாங்க. அதனால வந்தது அப்படின்னா இந்த செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபருக்குள்ளே வரணும், அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி ஆனால் இன்னும் பார்க்கலாம், அஃபீஷியல் வெப்சைட்ஸ்லேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது நியூஸ் வந்து கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச போஸ்ட்மேன், அங்கன்வாடியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் கிட்டலாம் கேளுங்க, எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் வந்து வந்திருக்கு, ஏன் எனக்கு வரல, இது மாதிரி நடந்திருக்கா முன்னாடி, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் விசாரிங்க. நம்மளால பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் ஐசிடிஎஸ் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி அவங்க சொல்றதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஓகே சொல்கிறது மட்டும்தான். ஏன்னா அதுக்கு மேலே நம்மளால எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ்க்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நிறையா எஸ்எஸ்சிலே எம்டிஎஸ் சிஹெச்எஸ் எல்லாம் 10th 12th பாஸ் பண்ணவங்களே அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற நிறைய குட்டி குட்டி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுமே வேக்கன்சிஸ் கம்மியாக வந்து நிறைய வருது, அதுக்கெல்லாம் நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டீங்க. 2 வேக்கன்சிஸ் 3 வேக்கன்சிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கெல்லாம் யாருமே அவ்வளோ அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்
கவர்மெண்ட் ஜாப்க்கு நம்ம வந்து போயிடணும். ஸோ அதுக்கு மட்டும் மெயினா எய்ம். எங்க அங்கன்வாடியில வரல அப்படின்ற யாருமே வந்து கவலைப்படாதீங்க. இன்னும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம அடுத்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது தான் நமக்கு வந்து சிறந்த வழியா இருக்கும். அடுத்து ஏதாவது சத்துணவுக்கு ஏதாவது போடுறாங்க அப்படின்னா நான் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் வந்து ரிலீஸ் பண்றேன். நீங்க அதுக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.